பெரியோர்களே, தாய்மார்களே, பேரறிஞர் அண்ணா அரசியலுக்கு வராமல் போயிருந்தால் பச்சையப்பன் கல்லூரியில் பொருளாதார பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருப்பார். கருணாநிதிக்கு ஆரூர்தாஸுக்கு முந்தைய இடம் தமிழ் திரையுலகில் கதை வசனத்தில் கிடைத்திருக்கும். எம்ஜிஆரின் வாழ்க்கை ஜெமினி கணேசன் மாதிரி இறுதி காலம் வரை நடிப்பாக இருந்திருக்கும். சரோஜா தேவி போல் ஜெயலலிதாவும் ஆண்டுக்கு ஒருமுறை பெங்களூரில் இருந்து வந்து இங்கு பொங்கல் நேரத்தில் சிறப்பு பேட்டி கொடுத்துவிட்டு போயிருக்கலாம். முதலமைச்சராவதற்கு எம்எல்ஏ பதவி வேண்டும் என்பதையே உணராமல் எம்பிக்கு போட்டியிட்ட அண்ணா வாழ்ந்த மண் என்பதற்கு அடையாளமே இல்லாமல் இப்போது அசிங்கமாகி போனதே தமிழ்நாடு. என்ன காரணம்? வாருங்கள், கடந்த காலம் தெரிவோம். கடந்த காலம் தெரியாதவர்களுக்கு நிகழ்காலம் புரியாது, நிகழ்காலம் புரியாதவருக்கு எதிர்காலம் இல்லை.